சோம்பேறி மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவி பவுலில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொடிசாக நறுக்குன வெங்காயம் ஒரு 4. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், தேவையான உப்பு, ஒரு கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ஊற்றினா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். 2 விசில் வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். மட்டன் நல்லா வந்திருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே நல்லா சுண்டி வரட்டும். நல்லா கலரி விடுங்க. இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியான சோம்பேறி மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு கிரேவி. சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.